அஸ்ஸலாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அடிக்கிற வெயிலுக்குமே சரி, ஈவினிங் இஃப்தாருக்குமே சரி, அதுவும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நான் 6 கிராம் அளவுக்கு அகர் அகர் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம சைனா கிராஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. எல்லா கடையிலையுமே இது அவைலபிள் தான். இதில் பார்த்திங்கன்னா அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அளவுக்கு இதை நம்ம ஊற விடணும். ஸோ ஊற விட்டு நம்ம செய்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிடும். நம்ம சூடு பண்ணும்போது நம்ம இதுவே ஊற வைக்காமல் மெல்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அது மெல்ட் ஆக. அதனால தான் நம்ம ஊற வைக்கிறோமே. ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். எனி ஃப்ளேவர் உங்களோட விருப்பம் தான். இதில் கொஞ்சம் போல் பாலை சேர்த்துட்டு நல்லா கெட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுவுமே ஒரு சைடு இருக்கட்டும். அகெயின் ஒரு சாஸ் பேனில் நான் 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். ஸோ இது லைட்டாக நமக்கு கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். கலர் தான் வேரி ஆகுமே தவிர பட் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு அதை கொதிக்க விடுங்க. சர்க்கரை நமக்கு கரைய ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த கஸ்டர்ட் பால் அதையுமே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அளவுக்கு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம கொதிக்க விடணும். ஸோ இது மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கிட்டோம். ஸோ இப்போ இதை நான் வேறு ஒரு ஸ்டவ்வுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அகர் அதை இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு இப்போ நம்ம மெல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹை ஃப்ளேமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். வச்சுட்டு நீங்கள் லைட்டாக கலந்து விட்டாலே போதும். அது ரொம்ப குவிக்காக மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். பிகாஸ் நம்ம ஏற்கனவே அதை நம்ம ஊற வச்சுட்டோம். அதனால் அவ்வளவுதான். ஸோ சூப்பராக மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது போல் நல்லா ஒரு கண்ணாடி பதத்தில் நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியாக அது மாறணும். ஸோ அவ்வளோதான், மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்மளோட பால் இருக்கு இல்லையா, அது ஏற்கனவே கொதிச்சுட்டு தான் இருக்குது. அதில் நம்ம உடனே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அகரையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு 3 to 4 மினிட்ஸ் அளவுக்கு அகரை சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு பாயில் வந்தால் போதும். வந்ததுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம உடனே வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். இது டக்குன்னு செட் ஆகிடும். அதனால் உடனே வேறு ஒரு பவுல்லையோ இல்லை பிளேட்லேயோ இல்லை உங்ககிட்ட ட்ரே இருக்குது, கண்ணாடி ட்ரேலாம் இருக்குது அப்படின்னா அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது போல் பபிள்ஸ் இருந்தது அப்படின்னா ஸ்பூனை வச்சு லைட்டாக டேப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த பபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு போயிடும். போன பிறகு நமக்கு பிடிச்சமான ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம், காஜு, உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதை லைட்டாக அப்படியே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு ஒரு 1/2 hour அளவுக்கு இது ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் நல்லா ஆறிட்டு அது லைட்டாக செட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 1/2 hourக்கு அப்புறம் நீங்கள் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு அது க்ளோஸ் பண்ணுற மாதிரி லிட்டு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 hours வரைக்கும் இதை செட் பண்ணிங்க அப்படின்னா அது சூப்பராக செட் ஆகிடும். ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க, ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு ஒரு 3 hours அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். 3 hours ஆயிடுச்சு. ஸோ இப்போ எடுத்து பார்க்கலாம். வாவ், பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜெல்லி டைப்லேயும் இருக்கும், புட்டிங் டைப்லேயும் இருக்கும், ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ளேவரும் கிடைக்கும். கிட்ஸுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அகரில் நிறைய பேர் ரெசிபி ட்ரை பண்ணியிருப்பீங்க வீட்டில். பட் என்னோடய மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்டு ரொம்ப ஈஸி ஆல்சோ. ஸோ அதே போல் கஸ்டர்டை யூஸ் பண்ணி நான் ஏற்கனவே 2 ஷர்பத் நான் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க்கை நான் வீடியோட எண்டிங்கில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அது நல்லா செட் ஆகிடுச்சு அப்படின்னா அழகாக நைஃபை வச்சு கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக அந்த பீசஸ் வரும். பார்க்கவே பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சம்மருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.